ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்த மாதிரியே ஒரு மீல் ப்ரெப் வீடியோ தான். ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோலாம் கொஞ்சம் நான் ரெடி பண்ணிட்டேன். அதனால் அந்த டாப்பிக்கை நம்ம அடுத்த வாரம் லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக பேசலாம். இந்த மீல் பிளானிங் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான டவுட்டு என்னென்னா, நிறைய காய்கறிகள், அதாவது வித்தியாசமாக நிறைய வாங்கிட்டு வந்து வச்சாதான் புதுசாக நம்ம அந்த வாரத்துக்கு செய்ய முடியும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே காய்கறியை நீங்கள் நிறைய வாங்கிட்டு வந்தால் கூட ஒவ்வொரு நாள் அதில் புதுசாக நீங்கள் செய்யலாம். டேஸ்ட்டுமே வேறு விதமாக நம்ம கொண்டு வர முடியும். அதனால் நிறைய வாங்கி தான் மீல் பிளானிங் செய்யணும் அப்படின்னு இல்லை. ஒரே ஒரு டிப் மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் எல்லா காய்கறிக்கும் நீங்கள் அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? மீல் ப்ரெப் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு ரெசிபியாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். முதல்ல வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் மீல் பிளானிங் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே நாளில் தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லைங்க. சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் கிடச்சிது அப்படின்னா கூட ஒவ்வொரு ரெசிபியை செஞ்சு வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் விமன், ஹோம் மேக்கர்ஸ் 2 பேருக்குமே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பர்த்டே விஷை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க. நிஹல், ராம் கிருஷ்ணஹரி, பிரியங்கா ஆதித்யன் இவங்களுக்கு இந்த மாதம் பிறந்தநாள் வருது. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். யாரையாவது கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு சிலர் நேமெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் தான் சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த வாரம் லாங் வீடியோவில் விஷஸ் கன்வே பண்ணிடுறேன். திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். 2யுமே மேரினேட் பண்ணி நான் வைக்க போகிறேன். இது அடுத்த நாளே நான் யூஸ் பண்ண தான் போகிறேன். அதனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தாலுமே முன்னாடியே நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கலாம். வச்சாலும் நான் ஒரு 3 நாளைக்குள்ளேயே அதை யூஸ் பண்ணிடுவேன். எல்லா ரெசிபீஸுக்குமே முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன்லேயே மெஷர்மெண்ட்ஸை இன்க்ரீடியன்ஸோட கொடுத்துருக்கேன். பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் 65க்கு எப்போவுமே போன்லெஸ் தை பீசஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். போன்லெஸ் தைனே தனியாக கிடைக்கும் இல்லைங்களா? அதை வாங்கி இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த போன்லெஸ் தையில் எல்லா பீஸுமே நல்லா ஜூஸியாக தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அந்த சக்கையாலாம் இருக்கவே இருக்காது. இந்தியன் ஸ்டோரில் நமக்கு ஃப்ரோசன் தேங்காய் பூவும் கிடைக்கும், தேங்காய் பீசஸும் கிடைக்கும். அந்த பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் தாளிப்புக்கெல்லாம் நான் சேர்த்துக்குவேன். இந்த மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கெல்லாம் தாளித்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கு அந்த தேங்காய் பீசஸை நம்ம உள்ளே போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் உளுந்தங்கஞ்சி, இது எல்லாத்துக்குமே அதை சேர்த்துக்குவோங்கிறனால தான் நான் தேங்காய் பீஸும் வாங்கிக்குவேன், அந்த தேங்காய் பூவும் வாங்கிடுவேன். இந்த பாக்ஸில் இப்படி தாங்க நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இது கெட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. எது தேவையோ அதை மட்டும் கொஞ்சமாக வெளியில் எடுத்துட்டு அதை பண்ணிக்கலாம் மைக்ரோவேவில். மற்றதை உள்ளே வைக்க போகிறோம். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணால் அது கண்டிப்பாக கெட்டு போயிடும் அப்படின்னு. யூஎஸ் இப்போ 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்தில் இதே மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட அது கெட்டு போனது கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். எது தேவையோ அதை மட்டும் கொஞ்சமாக வெளியில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பாக்ஸை நம்ம ஃப்ரீசர்லேயே வைக்க போகிறோம். கெட்டு போகிறதுக்கான சான்ஸு இல்லவே இல்லை. தேங்காய் பூவெல்லாம் அந்த பெருசாக வரும் இல்லைங்களா? கொஞ்ச நேரம் நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சோம்னா அது ஈஸியாக உடைக்க முடியும். குட்டி குட்டியாக உடைச்சி ஒரு வேலைக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்தளவுக்கு உடைச்சி பாக்ஸில் போட்டுட்டோன்னா திரும்ப எடுக்கும்போது அந்த ஒரு கட்டியை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதனால் இதில் எந்த விதத்தில் அது கெட்டு போகுங்கிற ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை. காய்கறிகள் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இந்தியன் ஸ்டோரில் அந்த ஃப்ரீசர் செக்ஷனில் நெல்லிக்காய் இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெல்லிக்காய். கண்டிப்பாக அதில் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணுன்னா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஷார்ட்ஸில். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த வெள்ளரி பழம், சுரக்காயெல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க.
வெள்ளரிப்பழம் வந்து ஜூஸ் போட்டு தான் குடிக்கணும். சொரக்காயை பாதி குழம்பு வச்சுட்டு பாதியை தோசை மாவு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே காயில் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணலான்னு. இந்த 3 கலர்லேயுமே பாதியை எடுத்து காலிஃப்ளவர் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம், மீதி பாதியை காளான் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையோட அதே மாதிரி நம்ம ஃப்ரை ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். சட்னி அரைக்கலாம், தோசை செய்யலாம். இதில் எந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், அதை ஒரு நாள் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கீரையை இலையெல்லாம் தனியாக எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டோன்னா 1 வாரம் வரைக்கும் கூட ஒன்றுமே ஆகாது. இப்போது க்ரீன் சிக்கனுக்கு என்ன மேரினேஷன் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் டீட்டெயில்டாக அந்த இன்க்ரீடியன்ஸை கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. புதினா இதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் புதினா சேர்க்காமல் வெறும் கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது நான் உடனே செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் தயிர் சேர்த்துக்கிட்டேங்க. ஒருவேளை நீங்கள் மேரினேஷன் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா இதில் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த பச்சை கலர் மாறாது. ஏன்னா ஒரு சில சமயம் இந்த கொத்தமல்லியெல்லாம் அரைக்கும் போது உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும் இல்லையா. எலுமிச்சை சாறு சேர்த்து நீங்கள் மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக கலர் மாறாது. அப்போது என்ன பண்ணுங்கள், தயிரை ஸ்கிப் பண்ணிடுங்க. ட்ரம் ஸ்டிக்ஸ் இருந்துச்சு, அதை போட்டு தான் மேரினேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் நார்மல் சிக்கன் கூட போட்டுக்கலாம். ஹோல் சிக்கன் அப்படின்னு கிடைக்கும் பாருங்கள், அது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சிக்கன் 65க்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு சேர்த்தோம் பாருங்கள், அதை கூட இதில் போட்டு பெரட்டி சிக்கன் 65 எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி கூட இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தாளிப்புக்கு சோம்பு இல்லை சீரகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா மேரினேட் பண்ணியிருக்கிறதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாலும் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நல்லா ட்ரையாக தான் வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ட்ரையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனி அடுத்து ஆல்மண்ட் பட்டர் பார்த்துடலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, ஹேசல்நட் வச்சு இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்டு முன்னாடி ஷார்ட்ஸில் ரெடி பண்ணி காமிச்சிருந்துருப்பேன். ஆனால் அதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இதில் சேஞ்ச் ஆகும். பாதாம் வந்து இந்த கப்பில் ஒரு 240 ml இருக்கிற கப்பில் எடுத்திருக்கேன். லைட்டாக மேலே அந்த ப்ரௌன் ஸ்பாட் வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதிலிருந்து சீக்கிரமாக அந்த எண்ணெய் பசை வெளியில் வரும். அதுக்காக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போது நீங்கள் ஃபுட் ப்ராசஸர்லேயும் போடலாம், இல்லைனா சாதாரண மிக்சர் ஜாரில் போட்டால் கூட நல்லாவே வந்துடுங்க. அதிலிருந்து அந்த எண்ணெய் பசை வெளியில் அப்படியே வரணும். அந்த பட்டரியாக இருக்கும் பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அது வர்ற வரைக்கும் தனியாகவே அதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு விஷயமாக சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் இதே டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மேப்பிள் சிரப் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மேப்பிள் சிரப் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா இது இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு அதுவே கரெக்டாக இருந்தது. எப்போவுமே நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டெல்லாம் ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைப்பேன். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக கிடைக்கும். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தண்ணி நான் சேர்த்து அரைக்கிறேன் பார்த்தீங்களா, அதனால தான் நான் சின்ன சின்ன பேட்சில் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்குவேன். ரொம்ப பல்க் குவான்டிட்டியில் செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ ரெடி பண்ணிடலாம். இதில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கிற வேலை மட்டும்தான். பாதாமை ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் எடுத்துக்காது, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். சாயந்தரம் ஒரு டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். இதை நம்ம சூப்பராகவே ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். பசங்களுக்கு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முந்தின நாள் சாயந்தரம் அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. காலையில் நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆல்மண்ட் பட்டர் எடுத்திங்கன்னா நல்ல ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டில் தடவி
கண்டிப்பா இந்த வாழைப்பழத்த வச்சு குடுத்து பாருங்க. பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன கடையில வாங்குற ஜாமுக்கு வீட்ல நம்ம ஒண்ணு செஞ்சு குடுத்தோம்னா, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான். இதில வால்நட் கூட நீங்க வச்சு பாருங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். எப்பவுமே வால்நட், பனானா, ஆல்மண்ட், பனானா இதெல்லாம் கொஞ்சம் நல்ல காம்போ. அதனால இதில எது வேணாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஹேசல்நட் ஸ்ப்ரெட் அப்படின்னு ஒண்ணு செஞ்சேன் பார்த்தீங்களா? அதுவுமே வச்சு இந்த மாரி வாழைப்பழத்த உள்ள ஸ்டஃப் பண்ணி குடுத்தீங்கன்னா, அதுவும் டேஸ்ட்டா இருக்கும். இல்ல வெறுமனே கூட நீங்க தடவி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். இனி அடுத்து ஒரு பவுடர் ரெசிபி பார்க்க போறோம். இந்த பவுடருக்கு பொடிக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க பேரு. இத ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, கத்திரிக்காய், வாழைக்காய், இந்த கோவக்காய், நாட்டு காய்கறிகள் இருக்கு பாருங்க. மோஸ்ட்டா அது எல்லாத்துக்குமே இது பொருத்தமா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கையளவுக்கு வறுத்த வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வறுத்த வேர்க்கடலைங்கிறனால லைட்டாக மட்டும் வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டேன். பச்சை கடலையாக இருந்தால் நல்லா வறுத்துருங்க. எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அது ஒரு 8, 10 கூட எடுத்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா வறுத்து அது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா அத பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இங்க கத்திரிக்காய நல்லா நீள நீளமா கட் பண்ணி, இதுக்கு வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்ல. வெறுமனே கத்திரிக்காய் மட்டுமே போதும். இந்த பவுடர நீங்க எண்ணெய் ஊத்தி, எண்ணெயில வறுத்து வச்சீங்கன்னாலும் நல்லாருக்கும். ஆனா, நான் கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால தான் நான் எண்ணெய் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் மாரி பண்ணிக்கிட்டேன். இந்த பவுடர நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாசம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாம இருக்குங்க. டக்குன்னு காலையில எந்திரிச்ச உடனே ஒரே ஒரு காய மட்டும் கட் பண்ணி, இந்த பவுடர போட்டு நம்ம இறக்கிர்லாம். வேலை ரொம்ப சிம்பிள். வித்தியாசமாவும் இருக்கும். யூசுவலா செய்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுக்கு பேரே இப்போ கத்திரிக்காய் பொடிக்கறி, வாழைக்காய் பொடிக்கறி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால இந்த பொடிக்கறி பவுடர ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால, கொஞ்சமா காரத்துக்கு வரமிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு நீங்க புளித்தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்ணும். இல்ல காலையில அதுக்கெல்லாம் டைமே இல்ல அப்படின்னா, வெறும் கத்திரிக்காய மட்டும் இந்த மாரி வதக்கிட்டு, இந்த பவுடர போட்டு இறக்கிர்லாம். கத்திரிக்காய் ரொம்பவும் மசிஞ்சு வேகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. கடைசியா தான் அந்த பொடிக்கறி பவுடர போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இறக்கணும். இதில் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாழைக்காய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப முடியாமல் இருக்கிற அன்னைக்கு ஒரு கத்திரிக்காயை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம பொடிக்கறி பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே. அதனால வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ரசம் சாதம் இல்லை தயிர் சாதத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். என் வீட்டுக்காரருக்கு தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம தான் தயிர் பக்கமே போகாத ஆளாச்சே. அதனால நான் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றேன். வேறு லெவல் காம்போங்க. எனக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே மறுபடியும் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் மறக்காமல் ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி அடுத்து வத்தக்குழம்பு பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். இதுவுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு துவரம் பருப்பு தேவைப்படும். உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பச்சரிசி எடுத்திருக்கேன், வெந்தயம், மிளகு, சாதாரண வரமிளகாய் 2 எடுத்திருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கும். இதுக்குமே நீங்கள் தாராளமாக காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னா பொடி நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நான் பரவாயில்ல ஒயிட்டாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறதுனால வரமிளகாயே எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மண் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு எந்த வத்தல் எடுக்கிறீங்களோ அந்த வத்தலை முதல்ல போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதே எண்ணெயில் நான் கடுகு, பூண்டு ஒரு 5, 6 பல் எடுத்திருக்கேன். மறக்காமல் இதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. அன்னைக்கு இந்த குழம்பு வைக்கும்போது என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. அன்றைக்கி சாயந்தரம் தான் நான் கிராசரி ஷாப்பிங் போனேன் அப்படிங்கிறதுனால, நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி சாயந்தரம் தான் லிஸ்ட்டு போட்டு நான் கடைக்கு போனேன். அதனால என்கிட்ட அன்றைக்கி இல்லை. மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா பியூரி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது வேலை ரொம்ப ஈஸிங்க. நம்ம காயெல்லாம் கட் பண்ண தேவையில்ல. பூண்டு இருந்தால் போதும். தக்காளியுமே அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம். 1, 2 கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். செய்யறது ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். இந்த பவுடர் மட்டும் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தேவைப்படும். ஏன்னா வத்த குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை நல்லா கரைச்சி இப்படி கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த புளித்தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வத்த குழம்பு பொடின்னு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுங்க, ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல், ஏதோ இந்த பவுடரை கட்டி இல்லாமல் கிண்ணத்தில் போட்டு கரைச்சிட்டு
அதுக்கப்புறம் அந்த தண்ணி அதில் ஊற்றிடுங்க. அது நல்லா திக்காகணும். அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வறுத்து வச்சுருக்க வத்தலை உள்ளே சேர்க்கணும். சுண்டக்காய் வத்தல் எப்போவுமே பெஸ்ட்டு காம்பினேஷன். உங்களுக்கு வேறு ஏதாவது வத்தல் இருக்குது அப்படின்னா கூட அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு கடைசியாக மறக்காமல் வெல்லம் சேர்த்து இறக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்த குழம்பு. இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு அந்த வாரத்தில் எப்பப்போ தேவையோ ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் எடுத்து தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மண் சட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சதுக்கப்புறம் கூட ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கே அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டது போக மீதியை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். புளியெல்லாம் நிறையா சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அவ்வளவு சீக்கிரத்துலலாம் கெட்டு போகாதுங்க. எண்ணெய் எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த வத்தல் பிடிக்காதுன்னா இந்த வத்தலெல்லாம் இல்லாமல் ப்ளெயினாக கூட இந்த குழம்ப செஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வெளியில் எடுத்து வெறுமனே சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ப்ளெயினாகவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த பவுடர் கண்டிப்பாக எனக்கு இன்னும் 2 தடவைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் அந்த பவுடரையும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். இந்த பவுடர் வெளியிலேயே இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது தாங்க. இப்போ நான் என்னென்னா ஒரு ஷெல்ஃபில் நான் வச்சுட்டேன்னா அதை மறந்துடுவேன். ஃப்ரிட்ஜில் கண் பார்வையில் அடிக்கடி எடுக்கிற இடத்துல வச்சேன்னா எனக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறனால நான் அங்கே வைக்கிறேன். இன்னொன்று மறந்துட்டேன் அப்படின்னா கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதுனால சீக்கிரத்தில் கெட்டு போகாது இல்லைங்களா, அதனால தான். அதுக்கப்புறம் மீல் ப்ரெப்பில் முக்கியமான விஷயம் இட்லி தோசை மாவு ஏதாவது ஒரு வெரைட்டி அரைச்சி வச்சுக்கிறது. பேட்டர் பிளேலிஸ்ட்டில் நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஷார்ட்ஸில் லெமன் ஊறுகாய் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு அதில் உப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்திருப்பேன். அது ஒரு 3 நாள் கழித்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டு வச்சேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாதாரண வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இங்கே மாங்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கல்லுப்பு போட்டு இதையுமே ஒரு 2 நாளைக்கு நீங்கள் விட்டுடலாம். அதுலேருந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் குவான்டிட்டி இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். 2க்குமே தாளிப்பு ஒரே மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம். டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் கணக்கில் சொல்லணுன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அப்படி எடுத்துக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி செவந்து பொரிஞ்சு வரும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுடர் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா, இதுக்கப்புறமா தான் நான் மிளகாத்தூள் சேர்த்து நான் பரட்டி வச்சுருந்தேன். இப்போ 2 நாள் கவுண்டர் டாப்லேயே தாங்க நான் வச்சுருந்தேன். போக வர இருக்கும்போது அப்படியே குலுக்கி விட்டுருவேன். அப்புறம் 2 நாள் கழித்து தான் இந்த மாதிரி நான் தாளிப்பு ரெடி பண்ணுறேன். இதுக்கு மறக்காமல் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா ஒரு சிலர் இதில் பூண்டெல்லாம் கூட போடுவாங்க தாளிப்புக்கு. நாங்கள் எப்போவுமே பூண்டு போட்டு தாளிக்க மாட்டோம். அதனால நான் அப்படியே ப்ளெயினாகவே செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் மறுபடியும் கடுகு கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா மறக்காமல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு இதுவே போதும். இப்போது பரட்டி வச்சுருக்க லெமன் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு கடைசியாக தான் இந்த அரைச்சி வச்சுருக்க பவுடரில் 1 ஸ்பூன் போடணும். வெந்தயம் சேர்த்துருக்கோம், கடுகும் சேர்த்துருக்கோம். 2 கிட்டேயுமே கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால அதிகமாக சேர்த்துறாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கசக்கிற மாதிரி ஆயிரும். வெளியிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம், அதாவது இன்னும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் மிதக்க நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெளியிலேயே இருந்தால் கூட கெட்டு போகாது. அதே மெத்தடில் தான் மாங்காய் ஊறுகாயும் தாளிக்க போகிறேன். எண்ணெய் உங்களுக்கு இந்த நல்லெண்ணெய் எப்போவுமே கொஞ்சம் நல்லா நிறையா இருக்கணும். ஊறுகானாவே அந்த எண்ணெய் மிதக்க இருந்தால் தான் அது கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு அந்த ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். இங்கே மாங்காய் குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால 1.5 ஸ்பூனாக இந்த பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். ஆனால் 2மே கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா தான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வைக்க முடியும். நான் என்ன பண்ணுவேன்னா காலையிலேயே அந்த தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு மதியம் வரைக்கும் விட்டுருவேன். அது நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் செஞ்சு காட்ட போகிற இந்த ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் டைம் கிட்ஸ் ஃபேவரட். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுகருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கூட நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸை எப்போவுமே நல்லா கழுவிடுங்க. எந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை சாதாரணமாக வெறுமனே சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட அதை ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நான் குக்கரில் போட்டிருக்கேன். நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு போட்டு ஒரு 10 விசில் வரட்டும் விட்டுருங்க. இங்கே இன்னொரு குக்கரில் நான் வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து ஒரு குக்கரில் போட்டு உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன்.
இன்னொரு மினி குக்கர் இருக்கு என்கிட்ட. மீல் ப்ரெப்பெல்லாம் பண்ணும்போது குக்கர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு பாத்திரம் வச்சு கூட நீங்க தாராளமா வேக வச்சுக்கலாம். ஆனா டேட்ஸ தனியா தாங்க வேக வைக்கணும். பீட்ரூட்டு ஒரு குட்டி குட்டி பீட்ரூட்டா 3 பீட்ரூட்ட கட் பண்ணி நான் உப்பு போட்டு இதையும் தனியா வேக வச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ டேட்ஸை நல்லா வேக வச்சோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே ஹேண்ட் பிளெண்டரை வச்சு இந்த மாதிரி நல்லா பியூரி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு கூட நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிடச்சிருச்சா, இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சீஸ் கிளாத் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை துணி இருக்குன்னா அது கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா ஃபைனாக இருக்கணும். நீங்கள் சல்லடையெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒத்து வராதுங்க இந்த ரெசிபிக்கு. கண்டிப்பாக துணியில் தான் இதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி ஆகணும். நல்லா ஆற விட்டுருங்க. குக்கரில் நீங்கள் பியூரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பியூரி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஆறிடும். பியூரி பண்ணதுக்கப்புறம் ஆற வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால குக்கரில் நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்து விட்டுருங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்க போகிறோம். நான் கீழே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அது மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு விடுறேன். ஏன்னா அந்த துணியை இப்படி கசக்கி பிழியும் போது கொஞ்சம் அப்படியே அந்த பல்ப்பு வெளியில் வந்து விழும். அது பாத்திரத்துக்கு நேராக போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு 2 வேலை, திருப்பி அதை நம்ம வடிகட்டிகிட்டு இருக்கணும். அதனால இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதுக்கப்புறம் துணியில் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அது திப்பி திப்பியாக இருக்கிறது வெளியில் வந்தாலும் அந்த சல்லடலையிலே விழுந்துடும், கீழே போகாது. நமக்கு இந்த மாதிரி தண்ணி தாங்க தேவைப்படும். உள்ளே இருக்கிற அந்த டிஸ்கார்டான பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம எந்த ரெசிபிக்குமே யூஸ் பண்ண முடியாது. கேக் செய்கிறதுக்கோ, பேன் கேக் செய்கிறதுக்கோ, பிஸ்கட் செய்கிறதுக்கோ எதுக்கு போட்டாலும் அது மழுமழுன்னு தான் டேஸ்ட்டாக இருக்குது. அதனால அதை தூக்கி தான் போட்டாகணும். ஆனால் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதில் அந்த சக்கை மட்டும்தான் இருக்கும். வடிகட்டி எடுத்து வச்சதை அடுப்பில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா கொதிக்கணும். கடைசியாக தான் இந்த மாதிரி நுரைச்சி நுரைச்சி பபிள்ஸ் மாதிரி மேலே வரும். இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அந்த கலருமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி டேட் சிரப் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அந்த டேட் சிரப் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல திக்காக இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே அப்புறம் கட்டி மாதிரி பிடிச்சிக்கும். அதனால இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் நிப்பாட்டிடுங்க. அப்படியே நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே பிசு பிசு பிசுன்னு கையில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? டேட் சிரப்பெல்லாம் நம்ம கடையில் வாங்கினது எப்படி பிசு பிசுன்னு ஒட்டுன்னு அந்த மாதிரி வந்துடும். அந்த திக்காக நம்ம பாகு காய்ச்சுவோம் பாருங்கள், அந்த மாதிரி அது வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஆறட்டும். இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிறது கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாலை சூடு பண்ணி அதில் ஊற்றி நீங்கள் ஆற்றி கூட குடிச்சிக்கோங்க. அதே மெத்தட் தான் இன்ஸ்டன்ட் பாட்டில் நான் ஒரு 2 பாக்ஸ் ஃபுல்லாக டேட்ஸ் போட்டிருக்கேங்க. ஏன்னா இந்த டேட் சிரப்பெல்லாம் நமக்கு கொஞ்சமாக செஞ்சு வச்சோன்னா பத்தாது. பசங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறது நல்லது தான். அதனால நான் நிறையா செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பேட்சை நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டிருக்கேன். ப்ரெஷர் குக் மோடில் 12 நிமிஷம் வச்சுருக்கேன். அது அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பீட்ரூட்டெல்லாம் வெந்துருச்சு இல்லையா? அதில் ஒரே ஒரு பீட்ரூட்டை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் இங்கே பிளெண்டர் ஜாரில் போட்டிருக்கேன். 3 கரண்டி கொண்டக்கடலையை வேக வச்சதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைக்கிறதுக்கு இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட்ரூட் வேக வச்சுருக்க தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 தண்ணியில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 பூண்டு. இதுக்கு மேலே வேண்டாம், 3 மட்டும் போதும் இந்த குவான்டிட்டிக்கு. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நான் சேர்த்துருக்கேன். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக தேவைப்படும். இல்லைனா பீட்ரூட்டை நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அதனால லெமன் சாறு கண்டிப்பாக தேவைப்படும். உப்பு பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம 2மே வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டிருக்கோம். இதை அரைச்சி அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் பீட்ரூட் ஹம்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு ஹம்மஸ் ரெசிபீஸ் நிறையா இருக்குது இல்லைங்களா, அதுலேயே பீட்ரூட்டை நம்ம சேர்த்துருக்கோம். இந்த பீட்ரூட் ஹம்மஸுமே நல்ல பாப்புலரான ஒரு ரெசிபி தாங்க. நிறைய பேர் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் சமீபமாக ஒரு 2-3 தடவை தான் நான் செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் ஷேர் பண்ணுறேன். இது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எது நீங்கள் செஞ்சாலும் தொட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா சாலடுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கட்லெட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கொடுங்க. இங்கே நாச்சோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிப்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் கூட இது சூப்பராக இருக்கும்.
அதே மாதிரி தான் இந்த க்ரீன் சட்னி சாண்ட்விச்சுக்கு, பர்கர், சாலட் ட்ரெஸ்ஸிங், கட்லெட்டு இந்த மாதிரி வெறும் கெச்சப்பை மட்டுமே கடையில் வாங்கி பசங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பசங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் அங்கே ஸ்டீம் முடிஞ்சிருச்சு. ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் சாட்டே மோடில் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் பியூரி பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணணும். ஆனால் இங்கே பல்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஃபில்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிடிச்ச படம் ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு நல்லா கால் நீட்டி உட்காந்து பொறுமையாக வடித்து எடுத்துக்கலாம். இல்லைனா வீட்டுக்காரங்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் சேம் மெத்தட் தான். சாட்டே மோடில் வச்சுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் விட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கடையில் வாங்கினதா இல்லை வீட்டில் செஞ்சதா அப்படிங்கிற டவுட்டு கண்டிப்பாக வரும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறத விட பெட்டராகவே இருக்கும். பாலில் கலந்து நம்ம குடிக்கலாம். குக்கீஸில், பேன் கேக்கு, ஓட்மீலெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதில் கூட கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுகர் சேர்த்த வேண்டிய இடத்துல தாராளமாக நீங்கள் ஒரு ஸ்பூன் டேட் சிரப்பை அதில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ரெசிபியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. டேட் சிரப் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால 2 பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பசங்க 2 பேருக்குமே இந்த டேட் சிரப்பும் ஆல்மண்ட் பட்டரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம அந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்புட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய டிஎம் வந்துக்கிட்டே இருக்குது. அதிலிருந்தே தெரியுது எத்தனை பேர் இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக டீட்டெயில்டாக அடுத்த வாரம் இதை பற்றி நம்ம பேசுவோம், சரிங்களா? சரிங்க, நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? அது வரைக்கும் டாட்டா, பபாய்.